ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா அவர்கள், அதாவது குலதெய்வம் உன் வீட்டில் குடியிருக்க வேண்டுமா, மாதம் ஒரு முறை நீ இந்த விஷயத்தை செய்து வா, உன் வீட்டில் குலதெய்வமானது குடியிருக்கும் என்று ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி கூறியிருக்கிறார். அதாவது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு மிகவும், அதாவது மாதத்திற்கு 100 முதல் 150 வரைதான் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு செலவானது ஆகும். அதாவது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நீங்கள் மாதத்தில் ஒரு முறை சம்பளம் வாங்குவீர்கள் அல்லவா, அந்த சம்பளத்தை உங்களால் முடிந்தால் உங்களது குலதெய்வம் கோயில் உங்களுக்கு அருகில் இருந்தால் மாதம் ஒரு முறை சென்று குலதெய்வ கோயிலில் உள்ள உண்டியலில் நீங்கள் நினைத்ததை வேண்டிக் கொண்டு 51 ரூபாய் அல்லது 101 ரூபாய் போட்டு காணிக்கையாக போட்டு வாருங்கள். உங்களால் குலதெய்வம் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை செல்ல முடியாது என்ற பட்சத்தில் நீங்கள் இவ்வாறு இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்து வாருங்கள் என்று கூறியிருக்கிறார் அவர்களது பக்தர்களிடம். அதாவது நீங்கள் மாதம் ஒரு முறை சம்பளம் வாங்குவீர்கள் அல்லவா, அந்த சம்பள நாளன்று நீங்களே உங்கள் வீட்டில் ஒரு உண்டியலை போல செய்து கொள்ளுங்கள். செம்பால் ஆன ஒரு உண்டியலை செய்து கொள்ளுங்கள். செம்பின் மேல் ஒரு மஞ்சள் துணியை கட்டி உண்டியல் போல் செய்து அதில் மாதம் ஒரு முறை 51 ரூபாய் முதல் 101 ரூபாய் வரை, 51 ரூபாய் அல்லது 101 ரூபாய் உங்களால் முடிந்த காணிக்கையை அதில் போட்டு நீங்கள் நினைத்ததை நினைத்து அதில் உங்கள் காணிக்கையை போட்டு வர வேண்டும். இவ்வாறு மாதம் ஒரு முறை என செய்து வர வேண்டும். இதன் பின்பாக நீங்கள் எப்பொழுது உங்களது குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல முடியுமோ அப்பொழுது நீங்கள் இந்த வீட்டில் செய்த இந்த உண்டியலை கொண்டு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று இதில் உள்ள காணிக்கையை எடுத்து குலதெய்வம் உண்டியலில் போட வேண்டும். இது ஒரு முறையாய், இது குலதெய்வமானது உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஆகும். ஒரு எளிய பரிகாரம் தான் இது. மற்றொன்று இதைவிட மிகவும் ஒரு எளிய பரிகாரம் தான். அதற்கு முன்பாக, அதாவது குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் உங்களது வீட்டின் நிலை, அதாவது உங்கள் வாசல் இருக்கு அல்லவா, நிலைவாசல் என்று கூறுவார்கள், அந்த நிலைவாசலானது மிகவும் சுத்த பத்தமாக இருக்க வேண்டும். நாம் எவ்வாறு சுத்தமாக இருக்கிறோமோ அதே போலத்தான் நம் வீட்டில் உள்ள நிலைவாசலும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குலதெய்வமானது உங்கள் வீட்டில் வந்து குடியிருப்பாள் என்று மகா பெரியவா கூறியிருக்கிறார். அடுத்ததாக மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் கூறிய இரண்டாவது பரிகாரம் என்னவென்றால், அதாவது உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள 5 வயது முதல் 15 வயது இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு ஒரு சாக்லேட், அதாவது இனிப்பு வகையான பொருட்கள் எது வேண்டுமானாலும் சாக்லேட் வாங்கி கொடுத்தால் மிகவும் நல்லது. அதே போன்று பால்கோ, சாக்லேட் என்று உங்களால் இனிப்பு வகையானது எது வாங்கி கொடுக்க முடியுமோ மாதத்திற்கு ஒரு முறை ஒரு 5 குழந்தைகளுக்கோ 2 குழந்தைகளுக்கோ உங்களால் முடிந்த குழந்தைகளுக்கு, உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள குழந்தைகளுக்கு இனிப்பு சுவைகளை வாங்கி கொடுப்பதன் மூலம், அதாவது சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் இனிப்பு வாங்கி கொடுத்தால் குலதெய்வத்திற்கு இனிப்பு கொடுத்தது போல இருக்கும். எனவே நீங்கள் சிறு குழந்தைகளுக்கு இவ்வாறு செய்து வருவதால் குலதெய்வமானது மிகவும் குளிர்ச்சி ஆகிறார். இதனால் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களுக்கு மிக நல்ல காரியங்கள் மற்றும் தடைபட்டு நின்ற அனைத்து செயல்களிலும் இருந்து நீங்கள் அதை விட்டு வெளிவரலாம் என்று மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். சிறு குழந்தைகள் இந்த இனிப்பை சாப்பிடுவதன் மூலம் குலதெய்வமே வந்து இந்த இனிப்பை சாப்பிடுவதற்கு சமம் என்பது போல அவர் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த 2 பரிகாரங்களையும் மாதம் ஒரு முறை செய்து வருவதால் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து துன்பங்களும் பிரச்சனைகளும் நீக்கி உங்கள் குடும்பமானது நல்ல நிலைமைக்கும், இதுவரை இருந்த கடன் தொல்லைகள் அனைத்து பிரச்சனைகளிலும் நீங்கள் விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழலாம் என்று மகா பெரியவா கூறியிருக்கிறார். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.